தங்க சம்பா விதைத்தது ஐப்பசி 7ஆம் தேதி, நடவு நட்டது ஐப்பசி 30ஆம் தேதி. 24 நாள் 23 நாள் நாற்று, 24ஆவது நாள் பிடிங்கி நட்டது. நாற்று தான். இப்போ இன்னையோட 33 நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு முறை மீனமிலம் எல்லாம் சேர்ந்து மீனமிலம் இலைக்கரைசல் எல்லாம் சேர்ந்து விட்டுட்டேன். நடுவில் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணேன் மீனமிலம். பயிர் நல்லா இருக்குது. இப்போது மீனமிலம் இலைக்கரைசல் ட்ரம்மில் கலந்து 200 லிட்டர் ட்ரம்முக்கு 2 லிட்டர் மீனமிலம், 2 லிட்டரு இலைக்கரைசல், கரைசல் 2 லிட்டரு மொத்தமாக விட்டு மேல் காணிக்கு கட்டிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கீழே எடுப்பேன். இவர் மாமா இவர் தான் பாய வைக்கிறாரு. தண்ணி பாய எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு கொஞ்சம் அப்படி பார்த்தாக்கா ஏரி வாய்க்கால் தான் இருந்து காலையில் போனார். இப்போ தான் தண்ணி வருது. தண்ணி கொஞ்சம் பாயுது. அது கூட பொறுமையாக தான் வரும். ஏரி காவாய்ங்க சரியில்லை. அவங்கவுங்க அங்கங்கே இது பண்ணுவாங்க. நடுவில் மடம் மாறுவாங்க. அதெல்லாம் மீறி தான் லாஸ்ட்டு இங்கேருந்து 2 கிலோமீட்ரு நான் நடக்கணும் தண்ணி கட்டுறதுனாக்கா. ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி நடுவில் அவங்கவுங்க மாறுவாங்க. அவங்களுக்காக வேண்டி போய் பார்த்துட்டு வரணும். ஒரு முறையும் போய் பார்க்கணும். இப்போ முந்தினத்து அந்த மீனமிலம், அந்த இலைக்கரைசல், கரைசல் போட்டு கரைசல் போட்டு அடித்தேன். பரவாயில்ல, தெளிவாக இருக்குது பயிர். தங்க சம்பா இதில் இன்னும் பாயலை. இப்போ பாயின்ட்டுருக்கு. எப்படின்னு தெரியல. பில்லு இருக்குது. நாளைக்கு களை எடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு தான் தண்ணி கட்டி தான் களை எடுக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சேர் இருக்குது. சேர் இல்லைக்கெல்லாம் சொல்லுவாங்க. கடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ களை எடுக்கிறவங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை தான் ரொம்ப திண்டாட்டமாகுது. 10 கிலோ விதை வாங்கி நட்டேன். பரவாயில்ல, நட்டுட்டாங்க. கீழ்த்துண்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. கீழ்த்துண்டு இப்போ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இந்த நாற்று இதுக்கும் வித்தியாசம். இது இந்த ட்ரே விட்டாங்களா, சைடில் இருந்தது, அதெல்லாம் பிடிங்கின்னு நட்டேன். வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் வளமாக இருக்குது. 33 நாள் இன்னையோட நடுவு நட்டு. நாளைக்கு தான் களை எடுக்கணும் பாய வச்சு. இந்த கனி பாய வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் போகுது. பார்க்கலாம். இந்த முறை தண்ணிக்கு தான் கஷ்டம். இங்கே வேறு எதுக்கும் கஷ்டம் இல்லை. ஆள் பற்றாக்குறை. ஆளுக்கு கஷ்டம். வணக்கம்.